ஹலோ மக்களோலா, இப்போ விலைவாசி எல்லாம் தலைக்கு மேலே ஏறி இருக்குன்னா அது யாருக்கு காரணம்? அதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இவ்வளோ கோடி ரூபா அட்டையை போட்டுட்டு போனது யார்? யாரோ ஒரு தாத்தாவோ ஆத்தாவோ சொல்கிறார உள்ள கச்சே இருந்திருக்காம்பளருக்கு இவ்வளோ விலை ஏறி போச்சுன்னு. யார்? விஜய் வந்து ஏற்றினானா? விஜய் வாங்கி திட்டானா? உங்களுக்கெல்லாம் நல்லது நினச்சி அவன் வந்து உட்காந்துருக்கான் தலைவிதின்னு. ஏன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், ஏன்னா யாரையும் வந்து மதில் தள்ளிடக்கூடாதுன்னுட்டு திருடி தின்ன ஒருத்தவன் மாட்டிக்கிட்டவன் ஒருத்தவனா? வீணாக போனவன் நல்ல படத்தோட நடிச்சிட்டு இருந்தவன் வந்து உங்களுக்கெல்லாம் நல்லது நினைக்கிறான் பாரு. நன்றி கேட்டவனாக இருக்கான். நன்றின்னா என்னன்னே தெரியாது தமிழ்நாட்டு ஜனத்துக்கு. அதுங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன்னு வந்து உக்காந்துருக்கிறான். இவ்வளோ வருஷமாக நீங்களும் வந்து ஓட்டு போடணும்னு நினச்சிங்களே, எவனுக்கு போட்டிங்க? 2 திருட்டு பயலுக்கும் சேர்த்து தானே போட்டிங்க. மாற்றி மாற்றி தானே திட்டு இருந்தானுவோ. அதையே உங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. மாற்றி மாற்றி தானே அட்டையை போட்டு இருந்தானுவோ. நீ உட்காரு, இல்லைன்னா நான் உட்காடுறேன்னு. மறுபடியும் பழைய ஆட்சியே தேவையில்ல, பழைய ஆட்சியே தானே திட்டிட்டு போனான். அவனுக்கே ஓட்டு போட்டுருக்கீங்களா? ஓட்டு போட்டு உங்களையும் சேர்த்து அடமானம் வச்சுட்டு போயிடுவான். அவன் அப்பம் பிள்ளை மட்டும்தான் ஜெயிக்கணும், அவன் அப்பம் பிள்ளை மட்டும்தான் மளிகையாக வாங்கி திங்கணும். அவன் பிள்ளை குட்டி பேரனுவ தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். காடத்தில் போய் கட்டையில் போகிறவன். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்க. இல்லை உங்கள் இஷ்டம். இன்னும் பாக்கி பேர் தாலி அறுவணும், சொச்ச பேர் வந்து தாலி அறுத்து நிற்கணும், பாக்கி பேர் இது கிட்னியை காணாக்கிடணும். என்ன அட்டாக்கு வந்து சாவணும், சாராயம் குடிச்சிட்டு சாவணும், கஞ்சா குடிச்சிட்டு சாவணும். பல பிள்ளைங்கள அட்டையை போட்டு போகிறானோ. நேற்று கூட ஒரு பிள்ளையை திட்டிட்டு போயிட்டானுங்க ஒருத்தரில். இதே மாதிரி இருக்கணும்னா மறுபடியும் அவனை தூக்கி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு உட்காந்து அழுவுங்க. நீங்களாம் உங்களெலாம் திருத்த முடியாது. அவன் வந்து பாவப்பட்டு வந்து இறங்கியிருக்கான்ல, அவனோட தப்பு. உங்கள்கிட்ட காலில் வந்து விழுந்தானா ஓட்டு கேட்டு? மக்களோட திருத்தணும், மக்களோட நலமாக வைக்கணும், இந்த நாசமாக போன்ட்ட மாற்றணும் அப்படின்னு தானே வந்தான். அதையும் புரிஞ்சுக்காம இன்னும் முன்னாடி உள்ள ஆச்சு மூத்திரம் குடிக்க முடியலண்ணா. என்ன ஒரு இது அருகட்டத்தனம் பேசுகிறீங்க? அருகட்டத்தனமாக இல்லை இதெல்லாம் உங்களுக்கெல்லாம்? அருகட்ட முண்டாங்களா? என்னடா எப்படி ஓட்டுது ஆச்சு, என்ன ஏதுன்னு தெரியுதா? புரிஞ்சிக்காம இது வார்த்தையாக விட்றீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை. சோறு தானே திங்கிறீங்க. இது பண்ணுறத விட்டுட்டு வந்திருக்கானே ஒருத்தன் இவ்வளோ கோடி. எனக்கு நானும் பிள்ளை பிறந்து இப்போ 60 வயசு ஆகுது. எவனாவது ஒருத்தன் மாற்றி உக்காந்தீங்களா? எவனுக்காவது தில்லு இருந்துச்சா, தைரியம் இருந்துச்சா? நல்லது செய்ய ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கல, அருள்கட்டத்தனமாக பேசுகிறீங்க. ஏம்மா அவன் வாங்கி தின்ட்ட மாதிரி அவன் 10 காசு வாங்கினீங்களா? அவன் ஓட்டு போட சொன்னானா? எவனுக்காவது தில்லு இருந்துச்சா மாதிரி உட்கார்றதுக்கு? 6 கட்டம் முண்டாங்களா?